கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம். நீ எதை சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நம்ம பனை மரத்தை தாங்க. அன்று உயிரை காத்த பனைமரம், இன்று தமிழர்கள் மறந்த பனைமரம். அன்று உயிரை காத்த பனைமரம், இன்று தமிழர்கள் மறந்த பனைமரம். இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? மார்ச் ஏப்ரல் மே மாதம் வந்துருச்சு. வெயில் ரொம்ப இருக்கும், தாகம் ரொம்ப எடுக்கும், உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் நுங்கு சாப்பிட்டா உடம்பு நன்கு செயல்படும். தென்னையை வச்சவேன் தின்னுட்டு சத்தையான், பனையை வச்சவேன் பார்த்துட்டு சத்தையான். இது சரியான பழமொழி தான். நம்ம முன்னோர்கள் இந்த பனை மரத்தை நட்டதால தான் நாம் இதோட பயனை அனுபவிக்கிறோம். நொங்கு சாப்பிட்றோம், பனங்கிழங்கு சாப்பிட்றோம், பனம்பழம் சாப்பிட்றோம், பதனி சாப்பிட்றோம். நம்ம இதோட பயனை அனுபவிக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த பனை மரத்தை நட்டது போல நம்மளும் நம்ம தலைமுறைக்காக இந்த பனை மரத்தை நடுவோம். இந்த பனை மரம் நம்ம மாநிலத்து மரம். வயிற்று புண்ணா ஆற்றும், வறட்சியை தாக்கு பிடிக்கும். கஜா புயல் வந்தப்ப நிறைய தென்னை மரங்கள் அழிஞ்சிருச்சு. இதுவே பனை மரம் எங்கேயாச்சும் ஒன்று விழுந்துச்சா? இல்லை. ஆகவே கஜா புயல் போன்ற பல புயலுக்கு தாக்கு பிடிக்கிற ஒரே மரம் பனை மரம் தான். வள்ளுவரோட திருக்குறள்ல கூட இந்த பனை மரத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சாலும் அதை பனை மரத்தை போல பெரிய உதவியா நினைப்பாங்க. இந்த பனை மரம் நமக்கு நிறைய பயன்களை செய்யக்கூடியவை. ஆகவே பனை மரத்தை நடுவோம், பயன்பெறுவோம். நன்றி.